ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி வெங்காயம் தக்காளி தொக்கு. பட் இதில் ஒரே ஒரு பொருளை எக்ஸ்ட்ரா சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் கடலெண்ணெய் இல்லை நார்மல் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடுகு, 1/4 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோம்பும் சேர்த்து பொரிய விட்டுருங்க. இது கூடவே 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தோடனே காரத்துக்கு தேவையான 1 டீஸ்பூன் போல் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லாவே காரமாக இருக்கும். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்ததுக்கு நான் 3 இல்லை 4 தக்காளி நீங்கள் சேர்த்துனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் 3 பெரிய பழுத்த தக்காளியை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் கரம் மசாலா தூள் எதுவுமே நான் சேர்க்கல. இப்போ அந்த மசாலா தூளை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே ஒரு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வெந்து நல்லா சாஃப்டாகி வந்துடும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் ஃபைனலாக உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை உங்களுக்கு அந்த காரம் ப்ளஸ் அந்த தக்காளியோட புளிப்பு எல்லாம் சேர்ந்துட்டு டேஸ்ட்டை உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக இனிப்பாக இருக்காது. ஃபைனலாக மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சைட் டிஷ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக மேட்ச் ஆகும். இந்த மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.